63 நாயன்மார்கள். வரலாறு பகுதி 9. இளையான்குடி மாறநாயனார். பெயர் மாறநாயனார். குலம் வேளாளர். பூசை நாள் ஆவணி மகம். அவதாரத்தலம் இளையான்குடி. முக்தித்தலம் இளையான்குடி. வரலாறு சுருக்கம். இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். திருத்தொண்ட தொகை. இளையான்கடி என்னும் ஊரிலே வேளாளர் குலத்திலே எத்தொழிலிலும் சிறந்த வேளாண்மையால் வரும் குற்றமற்ற அளவிறந்த செல்வத்தையும் சிவனடியார்கண் மேலே முழுமையும் பதிந்த அன்பு கொண்ட சிந்தையையும் உடையவராகிய மாறனார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தம்முடைய கிருகத்துக்கு வரும் சிவபக்தர்கள் எந்த வருணத்தாராயினும் மெய்யன்போடு அவர்களை எதிர்கொண்டு அஞ்சலி செய்து இன்சொற்களை சொல்லி வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து கரகநீர் கொண்டு அவர்கள் திருவடிகளை விளக்கி அத்தீர்த்தத்தை சிரமேற்றளித்து உள்ளும் பருகி அத்திருவடிகளை மெல்லிய வஸ்திரத்தினால் ஒற்றி ஆசனத்தில் இருத்தி சைவாகம விதிப்படி அருச்சித்து நமஸ்கரித்து பின்பு கைப்பு புளிப்பு தித்திப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு என்னும் 6 வகை சுவையையும் உடையவனாய் உண்ணப்படுவது தின்னப்படுவது நக்கப்படுவது பருகப்படுவது என 4 வகைப்படும் உணவுகளை அவரவர் பிரதிப்படி திருவமுது செய்து கொடுப்பார். இப்படி தினம்தோறும் மாகேசுர பூஜை பண்ணுதலாகிய சிவ புண்ணியத்தினாலேயே செல்வம் அபிவிருத்தியாக அவர் குபேரனை ஒத்து வாழ்ந்திருந்தார். அப்படி இருக்கும் காலத்திலே சிவபெருமான் அவ்விளையான்குடி மாறன் நாயனார் இந்த செய்கையை செல்வம் வந்த காலத்திலன்றி வறுமை வந்த காலத்தினும் தளராது செய்ய வல்லவர் என்பதையும் தாம் நல்லோர்களுக்கு வறுமையை கொடுத்தல் அவர்கள் நயத்தின் பொருட்டே என்பதையும் அந்நயம் இறுதியிலேயே பலிக்கும் என்பதையும் அக்கருத்தெரியாது அதற்குள்ளே புண்ணியம் செய்த நமக்கு கடவுள் இடர் செய்தாரே என்று தம்மை நோதல் பழுதாம் என்பதையும் பிறருக்கு தெரிவித்து உய்விக்கும் பொருட்டு திருவுளம் கொண்டு அந்நாயனாரின் இடத்திலே உள்ள செல்வமெல்லாம் நாடோறும் சுருங்கி வறுமை எய்தும்படி அருளச் செய்தார். அப்படி செல்வம் சுருங்கவும் நாயனார் மாகேசுர பூசையிலே பதிந்த தம்முடைய மனம் சிறிதும் சுருங்குதலன்றி தம்முடத்தில் உள்ள நிலங்கள் முதலியவற்றை விற்றும் தம்மை கூட விற்று இருக்கத்தக்க அவ்வளவு கடன்களையும் வாங்கியும் முன்போலவே தான் செய்யும் திருப்பணியை விடாது செய்து வந்தார். அவர் மழைக்காலத்திலே மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் நெடுநேரம் எதிர்பார்த்திருந்தும் ஒருவருடைய உதவியும் இல்லாமல் பகல் முழுதும் போசனம் செய்யாமையால் பசி அதிகப்பட்டு வீட்டுக்கதவை பூட்டிய பின்பு திருக்கைலாசபதியானவர் சைவ வேடம் கொண்டு எழுந்தருளி வந்து கதவை தட்டி அழைக்க நாயனார் கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து கொண்டு போய் மழையினால் நனைந்த அவருடைய திருமேனியை வஸ்திரம் கொண்டு துடைத்து இருத்தற்கு இடம் கொடுத்து அவருக்கு அமுதூட்டல் வேண்டும் என்னும் ஆசை மிகுதியால் தம்முடைய மனைவியாரை நோக்கி, இந்த சைவர் மிக பசி கொண்டு வந்திருக்கின்றார். நமக்கு முன்னமே போசனத்துக்கு ஒன்றுமில்லை. ஆயினும் இவருக்கு எப்படியும் அன்னம் கொடுக்க வேண்டுமே. இதற்கு யாது செய்வோம் என்றார் மாறநாயனார். திருத்தொண்டின் நெறி வாழ்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அதற்கு மனைவியார், வீட்டிலே ஒரு பதார்த்தமும் இல்லை. அயலவர்க்கும் இனி உதவ மாட்டார்கள். நெடுநேரமாயிற்று. அரிசி கடன் கேட்க போவதற்கு வேறிடமும் இல்லை. பாவியாகிய நான் இதற்கு யாது செய்வேன் என்று கூறினாள். இன்று பகற்காலத்திலே வயலில் விதைக்கப்பட்ட ஈரத்தால் முன்னமே முளை கொண்டிருக்கின்ற நெல்லை வாரி கொண்டு வந்தால் இயன்றபடி அன்னம் சமைக்கலாம். இதுவேயன்றி வேறொரு வழியும் அறியேன் என்று சொல்லி ஈசனை துதித்தார் மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் மிக மனமகிழ்ந்து மிக மழை பொழிகின்ற மகா அந்த காரமய ஆகிய அத்தராத்திரியிலே ஒரு பெரிய இறைக்கூடையை தலையிலே கவிழ்த்து கொண்டு காலினாலே தடவி வெளியே தம்முடைய வயலில் சென்று அதிலே அதிக மழையினால் நீர்மேலே மிதக்கின்ற நெல் முளைகளை கையினாலே கோலிவாரி இறைக்கூடை நிறைய இட்டு தலையிலே வைத்து சுமந்து கொண்டு சீக்கிரம் திரும்பி வந்தார். அவரை எதிர்பார்த்து கொண்டு வீட்டு வாசலில் நின்ற மனைவியார் மன மகிழ்ச்சியோடு அந்த நெல் முளையை வாங்கி சேறுபோம்படி நீரினாலே கழுவியூற்றி பின்பு தம்முடைய பிராண நாயகரை நோக்கி, அடுப்பிலே நெருப்பு மூட்டுதற்கு விறகு இல்லையே என்று சொல்லி வருத்தம் கொண்டார் நாயனார் மனைவி.
அவர் கிளமாயிருக்கின்ற வீட்டின் மேற்கூரையிலுள்ள பறிச்சுக்களை அறுத்து விழுத்தினார். மனைவியார் அவைகளை முறித்து அடுப்பிலே மாட்டி நென்முளையை ஈரம் போய் பதமாகும்படி வறுத்து பின் அரிசியாக்கி நீர் வார்த்து காய்ந்திருக்கின்ற உலையில் அதை இட்டு சோறாக்கி தம்முடைய நாயகரை பார்த்து, இனி கறிக்கு யாது செய்வோம் என்றார் நாயனார் மனைவி. உடனே நாயனார் புறக்கடை தோட்டத்திற்கு சென்று குழியினின்றும் மேற்படாத சிறுபயிர்களை கையினாலே தடவி பிடுங்கி கொண்டு வந்து கறி சமைக்கும்படி கொடுக்க, மனைவியார் அவைகளை வாங்கி ஆய்ந்து நீரினாலே கழுவி தமது சாமர்த்தியத்தினால் வெவ்வேறு கரியமுது செய்து முடித்து நாயகருக்கு அமுதும் கரியும் பாகம் பண்ண பட்டமையை தெரிவித்து சைவரை அமுது செய்விப்போம் என்று சொன்னார். நாயகர் நித்திரை செய்பவர் போல காட்டிய சிவபெருமானை சுவாமி அமுது செய்ய எழுந்தருளும் என்று சொல்லி அழைக்க, ஈசன் ஒரு சோதி வடிவமாய் எழுந்து தோன்றினார். அதை கண்ட இளையான்குடி மாரநாயனாரும் மனைவியாரும் திகைத்து நின்றார்கள். பின்பு பரமசிவன் பார்வதி தேவியாரோடும் இடபாகரூடராய் தோன்றி இளையான்குடி மாரநாயனாரை நோக்கி, தொன்மை நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் திருவவதரித்த நாயனார் நாளும் ஒரு அரணடியாரை, தொன்மை நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் திருவவதரித்த நாயனார் நாளும் ஒரு அரணடியாரை கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் நாதனத்து இடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய வழிப்பாராய் தம் காதல் கற்பணி மனைவியாருடனும் வாழ்ந்து வந்தனர். நாயனாரது உறுதிப்பாட்டை உலகறிய செய்ய திருவுளம் பற்றிய இறைவன் மாரி காலத்து இரவினில் வைகியோர் தாரிப்பு இன்றி பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைத்த பின் பண்புற எழுந்தருளி வந்தனன். மாகேஸ்வர பூஜை செய்வதிலேயே பொருளை அனைத்தும் செலவித்த நாயனரும் நாய்ச்சியாரும் தம் பசிக்கும் உணவின்றி இருந்த நிலையில் அடியார் எழுந்தருளியதால் பகல் வித்திய சென்னல் நீர் முளை வாரி கொண்டு வந்து வல்லவாறு அமுதாக்கி குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் வேர்வரித்து கரியாக்கி அந்தமிழ் மனையில் நீடு அளக்கினை அறுத்து அடுப்பாக்கி திருவமுது செய்து அழுந்திய இடருள் நீங்கி அடியேனின் உய்ய என்பதால் எழுந்தருள் பேரியோ ஈண்ட அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் இறைவனும் ஆங்கொரு சோதியாய் தோன்றி, அன்பனே, அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகை எய்தி இருப்பாய் என்று ஆட்கொண்டனன். இச்சரிதங்கூறும் விரிநூல் பாடல்கள் இவை. பாடல். அழுந்திய இடருள் நீங்கி அடியேனின் உய்ய என்பதால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்து அருள்கவென்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்றிச் செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். மாலையர்க்கு அரியநாதன் வடிவொரு சோதியாகச் சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்ததே ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி, அன்பனே, அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகை எய்தி இருநிதி கிழவன் தானே முன் பெருநிதியும் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். பொருள். பிறவி பெருங்கடல் அழுந்தி நிற்கும் அத்துன்பத்தினின்றும் நீங்கி அடியேனின் உய்வதற்கு திருவுளம் கொண்ட பெரியவரே, திருவமுது செய்தருள வேண்டும் என்று அடியவர் அப்பெரியவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய, அடியவர் வேடம் கொண்ட சிவபெருமானும் ஒளி வடிவாய் விண்ணகத்தே தோன்ற அவ்வரிய காட்சியை செம்மையான குணம் கொண்ட அடியவரின் மனைவியாரும் அவ்வடியவரும் கண்டு வணங்கி திகைத்து நின்றார்கள். மாலும் அயனும் காண்டற்கியலாத அடியவராய் வந்த சிவபெருமான் ஒளி வடிவாய் நின்று மனைவியாருடன் கண்டு திகைத்து நிற்கும் அவ்வடியவர்க்கு பெரும் மகிழ்வுடன் மயிர்ச்சாந்தணிந்த நீண்ட திருமுடியையுடைய உமையம்மையாரோடு ஆனேன்றில் எழுந்தருளி தமக்குச் சிறந்த முறையில் வழிபாடாற்றிய அவ்வடியவரை நோக்கி, அடியவனே, அடியவர்களுக்கு வலுவாது வழிபாடு செய்து உணவளித்து வந்த நீ உன் மனைவியோடும் என்னுடைய பெருமையை பொருந்திய சிவலோகத்தையே அடைந்து குபேரனே தனக்குரிய நிதிகளை கையில் ஏந்தி உன் ஆணை வழி நின்று நீ பணித்த பணிகளை செய்து வர
இன்புற்று இருப்பாயாக என்று யாவர்க்கும் மேலோனாய சிவபெருமான் அருளிச் செய்தார். திருச்சிற்றம்பலம். அன்பனே, நம்முடைய அடியார்களை அமுது செய்வித்த நீ உன் மனைவியோடும் நம்முடைய பதத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிரு என்று திருவாய் மலர்ந்தருளி அந்த தானமாயினார். வறுமை நீங்கி செல்வம் பெற்று பல சிவபக்தர்களுக்கு சேவை செய்து இறைபதம் அடைந்தார் இருவரும். ஆறாறு கப்பால் அறிவார் அறிபவர், ஆறாறு கப்பால் அருளார் பெறுபவர். ஆறாறு கப்பால் அறிவு ஆம் அவர்கட்கே, ஆறாறு கப்பால் அறனினிது ஆமே. விளக்கம். 36 தத்துவங்களையும் கடந்து உண்மையை அறிபவர் மட்டுமே உண்மையில் உண்மையை அறிபவர். அவர் அங்கனம் தத்துவங்களை கடந்த நிலையில் சக்தியின் பூரண அருளுக்கு பாத்திரமாவார். தத்துவங்களை கடந்த நிலையில் அவருக்கு நிறைந்த அறிவு உண்டாகும். அவர் சிவத்துடன் இனிதாக பொருந்தியிருப்பார். திருத்தொண்டின் நெறிவாழ்க. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தொடரும்.